தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அறிவிப்புகள் மற்ற காரியங்கள்லாம் நம்ம பின்னால் வைத்து கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். நேற்று மாலை இந்த ஆராதனைக்காக கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தார். நான் இப்படி ஏதாவது ஒரு சில நேரங்களில் மட்டுமே ஜனங்களுக்கு போதிக்கும்படி, ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி வார்த்தையை தேவன் கொடுக்கிற சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மற்ற நாட்களெல்லாம் எப்படின்னா எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், நான் அதிலே அபியாசப்படுவேன், அதை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் இதைத்தான் என்ன செய்யணும், பேசணும். இந்த வார்த்தையைத்தான் ஜனங்களோடு பேசணும். இதை குறித்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு உணர்த்தினபடினாலே நான் இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஒரு ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் இங்கு பேசுகிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி எப்போதும் கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய, எப்போதும் செபித்து கொண்டிருக்கக்கூடிய, எப்போதும் ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனுஷர்களை குறித்து இங்கு சொல்லுகிறார். அவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க. யார் பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் சொல்லுகிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். ஐயா, நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்ச நாளாக என் பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னால் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உங்களை ஒரு போதையில் வச்சுக்கிற மாதிரியே வச்சிருச்சு கொண்டு போய். எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உடனே நம்ம மைண்டு ஃபுல்லாக என்னவா இருக்குதுங்க, இப்போது ஆசீர்வாதமாகவே இருக்குது. ஆமாம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாம் தேவையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, கடங்காரங்களா, வட்டி கட்டுறவங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காசை கொட்டுறவங்களா நாம் வாழக்கூடாது. இது தேவன் மிக மிக இந்த காரியத்தில் உங்கள் மீதும் என் மீதும் அவர் கரிசனையாய், நீங்கள் உங்களுடைய சுகத்தை விரும்புகிறதை விட, நீங்கள் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை விரும்புகிறதை விட கர்த்தர் உங்கள் மேல் மிகவும் கரிசனையுள்ளவராயிருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறவர். ஒரு இடத்துல இயேசு பேசும்போது சொன்னார், என் நினைவு உங்கள் நினைவு அல்ல, உங்கள் நினைவு என் நினைவு அல்ல. உங்கள் நினைவுக்கும் என் நினைவுக்கும் என்ன எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவ்வளவு தூரம் உங்கள் நினைவுக்கும் என் நினைவுக்கும் வித்தியாசங்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட மேன்மையானதை கர்த்தர் உங்களை குறித்து நினைக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய நினைவு தீமைக்கானவைகள் அல்ல. உங்களை குறித்திருக்கிற நினைவு தீமைக்கானவைகள் அல்ல. ஆனால் அவர் அப்படி நினைச்சிருந்தாலும்
அவர் அப்படி ஆசைப்பட்டாலும் நீங்களும் நானும் ஒத்துழைக்கலைன்னா அந்த ஆசீர்வாதத்தை, அவர் நினைத்திருக்கிற அந்த நினைவை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஒரு தகப்பன் நினைக்கிறார், ஒரு 100 ஏக்கரை நிலத்தை வாங்கி போட்டு தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, அப்புறம் என்ன இருக்குதுங்க, மாந்தோப்பு, திராட்சை தோட்டங்கள் ஒரு பக்கம், ஆரஞ்சு பழத்தோப்பு, இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சு இதெல்லாம் என் பையன் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும், ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவனும் 4 தருதலைகளோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு அவன் மனசப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் மனதின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அதையெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த மகனை நம்பி அந்த 100 ஏக்கரை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அப்பாவுடைய மனசுக்கு என்ன ஆசை, எனக்கு அடுத்தது இதெல்லாம் என் பையன் தான் அனுபவிக்கணும். ஆனால் பையன் சரியில்லை, பையன் சரியில்லைங்க. என்ன பண்ணுவார்? நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, வாயை திறந்து. கொடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கொடுக்கிட்டே போயிடுவீங்களா? ஒரு பிள்ளை தத்தெடுத்தாவது வளர்த்தி அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அந்த சொத்தை கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா இவன் கையில் கொடுத்தா என்ன பண்ணிடுவான், வச்சு பிழைக்க அழிச்சிடுவான். என் மனுஷன் சம்பாரிச்சதையே ஒரு மனுஷன் காப்பாற்ற மாட்டான்னு தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். மனுஷன் சம்பாரிச்சத அனித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை, தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதத்தை, நிரந்தரமில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, பிள்ளை சரியில்லைன்னா பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறார், அவரு கொடுக்க மாட்டேங்கிறார். எங்க அப்பா சம்பாரிச்சது தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல. எங்க அப்பா சம்பாரிச்சது தன்னுடைய குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாவ மாம்சத்தின் சாயலாக்கி பாவமாக்கி அவரை அடிச்சு நொறுக்க சித்திரவதைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரித்து மறுபடியும் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததின் மூலமாக கிடைச்சிருக்கிற ரட்சிப்பினால கிடைச்சிருக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். ஆனா அப்பா சம்பாரிச்ச மாதிரி அவர் சம்பாதிக்கல, அதை விட வேற மாதிரி ஆமா அருமையா என் தேவன் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அதை சரியில்லாத ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாரா சொல்லுங்க? அவர் சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய மட்டும் சுகம் உங்களுக்கு இருக்குது, சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீ தகுதி உள்ள ஆளாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு அதை என்ன பண்ணுவாருங்க, அந்த சுகத்தை தருவார். எல்லாத்தையுமே அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆமே. ஆகவே தயவு செய்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கையாக கருதி விடாதீர்கள். உங்கள் மாம்ச இச்சைகளையும் உங்கள் மனதில் தோன்றுகிற எண்ணங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையாக தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையை நினைச்சு உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிற்றின்பங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கிற சுகத்துக்காக தேவனை தூக்கி எறிந்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இப்படி இருக்குது. எப்படின்னா, தன் வழியை, அது தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறவனுக்கு, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு வசனம் சொல்லிடுறேன், எடுத்துருங்களேன். நீதிமொழிகள் 15:10. நீதிமொழிகள் 15:10. வேகமாக எடுத்துருங்க, சீக்கிரம் படிங்க. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு, எந்த வழி? தேவனுடைய வழி. வழி நிறைய இருக்குது. எனக்கு ஒரு வழி தோணும், இப்படிதான் வாழணும்னு, அது வழி அல்ல.
ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே அவனுடைய வாழ்க்கை ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லாரும் மேல என்ன இருக்குங்க? ஒரு அழைப்பு இருக்குது. உங்க எல்லாரும் மேலும் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. நம்ம அதுக்கெல்லாம் ஜெபம் பண்றதே இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும், கார் வாங்கணும், படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் மேலே என்ன இருக்குது? அழைப்பு இருக்கு. அழைப்புனா உங்களை முழு நேரம் ஊழியத்துக்கு நான் சொல்லலை. ஏதோ தேவனுக்காக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? செய்தே ஆகணும். அழைப்பு இல்லாத ஒரு விசுவாசி இந்த பூமியில் கிடையவே கிடையாது. தேவ சித்தம் இல்லாத ஒரு விசுவாசி இந்த பூமியில் கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு முன்னால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய அழைப்பு என்ன ஆண்டவரே, அதில் என்னை நிலைநிறுத்துங்கன்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். வசனத்தை படிங்க. இப்போ கர்த்தர் உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒரு வழியை வைத்திருக்கிறார், வாழ வேண்டிய முறையை வைத்திருக்கிறார். வழினா வாழும் முறை. வழினா நடந்து போகிற தடம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு வழின்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? நடந்து போகிற பாதை. அதுக்கு பேரும் வழி தான். அது நம்ம நடந்து போகிற பாதை. இப்போ வேதத்தில் சொல்லுகிற வழி வாழ்ந்து போகிற பாதை, கடந்து போகிற பாதை. அல்லேலூயா. ஆமாம். ஒருவன் அந்த தேவன் நியமித்திருக்கிற வழியை விட்டு விலகும் போது புத்திமதி விசனமாய், அவனுக்கு போய் நீங்க புத்திமதி சொன்னீங்கன்னா அது அவனுக்கு எப்படி தோணும்? வெசனமா இருக்கும். எப்படி இருக்கும்? வெசனமா இருக்கும். ஏன்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோம், இவர் வார்த்தையை ஏன் தான் கேட்டோம். நிறைய பேர் அப்படி இருக்காங்கங்க. ஸ்தோத்திரம். இனிமே இந்த சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன் நான். போ, வராத வராத. நான் தான் சொல்றேனே, தடுக்கி விழுந்தா வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிடுறதுக்கு நிறைய பாஸ்டர்ங்க இருக்காங்க. போ, தாராளமா போங்க. உங்களை யாரையும் நம்பி நான் அந்த இடத்துல, நீங்க எல்லாரும் எனக்கு தேவை, அதை மறந்துடாதீங்க. நீங்க இல்லாம இந்த இடத்துல தேவ சித்தத்தை முழுமையா நான் செய்ய முடியாது. ஆனா அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்றது தான், நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். நான் வாழ்ற வாழ்க்கையை தான் நான் வாழுவேன். எனக்கு நீங்க புத்தியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க வழி விட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். போயிட்டீங்க ரொம்ப தூரம். வழி என்ன ஆகும்? அவங்களுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கொஞ்ச நாளா நான் பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் உங்களை சீர்படுத்துகிற வார்த்தைகளா நினைங்க, உங்களை உருவாக்குகிற வார்த்தையா நினைங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் மோட்டிவேஷன் பண்ணுவார், சில நேரங்களில் நம்மளை என்ன ஒரு உற்சாகப்படுத்துவார், நம்மளை தைரியப்படுத்துவார். எல்லா நேரமே நம்மளை போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாருங்க. ஆமாம், வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், பச்சை கடலை பருப்பு திங்கிறத விட நீங்கள் வறுத்து அதோட கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அல்லேலூயா. அப்போ வறுத்து எடுக்கிறது சில நேரங்களில் நல்லது நல்லது. அல்லேலூயா. கவனிங்க. ஆமாம், எங்கே போகணும்? நம்ம தேவனுடைய வழியில் போகணும். ஆமாம். அதனால் புத்தி யாராவது விசனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க, உங்கள் வழியை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். சோத்திரம். படிங்க. அடுத்து 22வது வசனத்தை படிங்க. மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேகர் என்னை, பாருங்க நல்லா கவனிங்களா, எவ்வளவு பேருங்களா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது பயமா இருக்குது. கொஞ்சம் பேருன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன சொல்லுவாங்களா? எவ்வளவு பேருங்க?
இதுதான் கொஞ்சம் மனசுக்கு பயமாக இருக்குது. இந்த சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே இப்படி சொல்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த வசனத்தை பயன்படுத்துகிறவங்களா இருக்கக்கூடாது. ஆனால் அநேகர் அப்படி தான் இருப்பாங்கன்னு இயேசு ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போயிட்டாருங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போயிருக்கிறார். கவனிங்க, இயேசு இன்னொரு இடத்துல பேசும்போது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குமா, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். மரணத்துக்கு போகிற வாசல் ரொம்ப அகலமாக, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குமா, விசாலமாக இருக்குமா, அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இது ஒட்டுமொத்த உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்கிறாரு. அந்த அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களில் பலர் என்ன சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் என்ன பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்துனோம், உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை நாங்கள் செஞ்சோம், ஊழியத்தை தாங்கணும், பாஸ்டருக்கு சப்போர்ட்டாக இருந்தோம், கிளை சபைகளை நாங்கள் நடத்தினோம், ஆராதனைகளை நடத்தினோம், என்னென்ன ஊழியமெல்லாம், சிறுவர் ஊழியங்களை நாங்கள் செஞ்சோம், சண்டே கிளாஸ் எடுத்தோம், விபிஎஸ் எடுத்தோம், பாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்கிட்டோம். இப்படி நிறைய என்ன செய்வாங்களாம் சொல்லி எங்களுக்கு அந்த ராஜ்யத்தின் கதவை திறக்கணும், நாங்களும் அந்த நித்தியமாக வாழ்கிற, உம்மோடு சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வரணும், எங்களுக்கு கதவை திறங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பதில் சொல்லுவாராம், என்ன சொல்லுவாராம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உங்களை ஒரு காலம், ஒரு நாள் கூட உங்களை எனக்கு தெரியாது, ஒரு நாள் கூட உங்களை எனக்கு தெரியாது. அக்கிரம செய்கைக்காரரே, என்ன செய்கை, அக்கிரம செய்கைக்காரரே. தீர்க்க தரிசனம் சொன்னது அக்கிரமமா? சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொன்னது அக்கிரமமா? இல்லை. பிசாசு துரத்துனது அக்கிரமமா? இல்லை. சண்டே கிளாஸ் எடுத்தது அக்கிரமமா? இல்லை. உபவாச கூட்டத்துக்கு வந்தது அக்கிரமமா? இல்லை. தசமமாக சரியா போட்டது அக்கிரமமா? இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சண்டே ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றேன் சார், இது அக்கிரமமா? இது எல்லாத்தையும் காரணம் காட்டி நீங்க எங்க போக முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய சடங்காச்சாரங்கள். இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் என்னவா இருந்துச்சுங்க? ஆவிக்குரிய ஒரு சடங்காச்சாரமா இருந்தது. அவர் இதை பார்க்கிறார், பார்க்கலன்னு சொல்லல, இதை விட முக்கியமா எதை பார்க்கிறாருன்னா, நீ எப்படி வாழுகிறாய், நீ எப்படி யோசிக்கிறாய், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உன்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது. நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய், ரொம்ப முக்கியம். ஆனா நடத்தை சரியில்லை, உன்னுடைய கேரக்டர் சரியில்லை, உன்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் காரி துப்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, நீ என்ன ஊழியம் பண்ணினாலும், நீ என்ன ஜெபம் பண்ணாலும் எங்க போக முடியாது. உன்னை யாருன்னு எனக்கு என்ன கேவலமான என்ன ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேதத்தில் சொல்கிற மாதிரி வாழ முடிஞ்சா பைபிளை தூக்கி படிங்க. இந்த வேதத்தில் சொல்கிற மாதிரி வாழ முடிஞ்சா சர்ச்சுக்கு வாங்க, இல்லைன்னா கம்முன்னு நொங்கு வைக்கிறதுக்காவது போயிருங்க. இன்னும் இதை விட வேற ஏதாவது வேலை இருந்தால் அந்த தொழிலுக்கு கூட என்ன பண்ணிடலாம், நீங்கள் போயிடலாம். எதை பூமியில் இருக்கிற வரைக்குமாவது ஒரு 4 காசு சம்பாரிச்சுட்டு போயிடலாம். அது எப்படி இருந்தாலும் நரகம்,
என்னம்மா? நீ இங்கே வந்தாலும் நரகம்தான், நீ அங்கே போய் வேலை செஞ்சாலும் ஏன் வேதத்தின்படி நீ என்ன பண்ண போகிறதில்ல? வாழ போகிறதில்ல. அப்படிங்கும்போது எதுக்கு மெனக்கெடுத்துக்கிட்டு இங்கே வரணும்? இங்கே வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு டைமை. சோத்திரம். நம்ம பிரசங்கம் கேட்கறக்கு வரலங்க, பிரசங்கத்தின்படி வாழ வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை லட்சம் ஜனங்கள், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டாங்க தெரியுமா? போதனையை கேட்டாங்க தெரியுமா? அந்த போதனையை கேட்டவங்க சாப்பிட்டாங்க. 5 அப்பத்தை 2 மீனை. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க சொல்லுங்க? எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. 5000 பேர் என்ன சொல்லும்போது புருஷர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்குது. 5000 புருஷர்கள். அப்போ அவங்க மனைவிமாருங்க சேர்த்துங்க 10,000. இன்னைக்கு மாதிரி 2 குழந்தை 1 குழந்தையெல்லாம் இல்லை. அன்னைக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்க. 10 12 டஜன் கணக்கில் தான் பெற்றெடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். சரி 2னே வைங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 20,000. ஒரு 2 முறை இது மாதிரி நடந்திருக்குது. அப்போ எத்தனாயிரம் பேர் கேட்டிருக்காங்க வசனத்தை? அன்றைக்கி 1-2 நாளில் மட்டும் 40,000 பேர்த்துக்கு மேலே வசனத்தை கேட்டிருக்காங்க. 3 வருஷம் அவர் எங்கே போகிற பக்கமெல்லாம் என்ன பண்ணாருங்க? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க? பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அற்புதங்களை செய்வார், பிரசங்கம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார், பிரசங்கம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். கடைசியாக மிஞ்சினது எத்தனை பேர் தெரியுமா? மேல் வீட்டறையில் எத்தனை பேருங்க? 120 பேர். மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ அநேகர்னு சொல்கிறது உண்மைதானா? கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கெல்லாம் இந்த வசனத்தை படிக்கும்போது. இத்தனை பேர் சபைக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமாம், நீங்கள் முந்தி போவீங்களா நான் முந்தி போவேன்னு தெரியாது. ஆனால் மொத்தத்தில் நம்ம எங்கே போக போகிறோம்? போனோம்னா நான் முந்தி போயிட்டேன்னா நீங்களாம் வருவீங்களான்னு அங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். வரலன்னா ஏமாற்றமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அங்கே போயிட்டு நான் அங்கே வரலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? பரிதாபமான ஒரு வாழ்க்கை. தயவு செஞ்சு உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் என்ன பண்ணிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. நான் மறுபடியும் இந்த வசனத்துக்கு வர்றேன். அதுக்கு முன்னால் சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை. வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது மனுஷன் பேசின வார்த்தையா கூட இருக்கலாம், பிசாசு பேசின வார்த்தையா கூட இருக்கலாம். கவனிங்க, இந்த பைபிளை எடுத்தீங்கன்னா இதுதான் வேதம். இது வேத வாக்கியங்கள். இதுக்கு பேர் என்னங்க? வேத வாக்கியங்கள். இதுல கடவுள் பேசின வார்த்தை மட்டும்தான் இருக்குதா? ஏங்க, இதுல கடவுள் பேசின வார்த்தை மட்டும்தான் இருக்குதா? இல்ல. யாரு? மனுஷன் பேசின வார்த்தை. மனுஷன் 2-3 விதத்துல பேசின வார்த்தை இருக்குது. ஒன்று கடவுளுடைய ஏவுதலினால பேசின வார்த்தை. சங்கீத புஸ்தகமெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் என்னங்க, நிறைய பகுதி, ஏராளமான பகுதி பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால. நீதிமொழிகள் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த ஞானத்தினால எழுதப்பட்டது தான் என்னங்க? நீதிமொழிகள் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் எல்லாம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியில் நிரம்பி என்ன பண்றாருங்க? பேசுகிறார். அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப மனுஷன் பேசின வார்த்தை தான். ஆனா யார் பேச வச்சது? தேவன் பேசணும்.
சில நேரங்களில் மற்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு புலம்புகிறான். தாவீது கூட புலம்புகிறார். அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், திருடுறவன், ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், மொன்ன மாறி முடிச்சவிக்கி இவெல்லாம் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். எனக்கு மாத்திரம் என் ஆண்டவரை இப்படி திரும்ப திரும்ப சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். இது எங்கிருந்து பேசுகிற வார்த்தை? மனுஷ ஆவியிலிருந்து பேசுகிற வார்த்தை. எங்கே எழுதப்பட்டிருக்குதுங்க? பைபிளில் இருக்குது. ஆமென். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது, நீங்கள் சிலுவைக்கே போகக்கூடாது, ஆமாம், இது உமக்கு நேரிடவே கூடாது. எழுதப்பட்டிருக்குது. அது அவன் பேசின வார்த்தை. இது யாரால பேசினவன்? யாரால பேசினா? பிசாசால பேசினா. அப்பாலே போ சாத்தானேன்னு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? துரத்துறாரு. அப்ப அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆவியில தூண்டி விட்டது யாரு? இயேசுவை டைவர்ட் பண்றதுக்கு அவனுடைய சீசர்களையே பிசாசு என்ன பண்ணனா பயன்படுத்தினா. ஆவியான் இயேசு பேசின வார்த்தைகள் இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தாதான் இதெல்லாம் என்னங்க? வேத வாக்கியங்கள். இது யார் அருள்னா? அருள், கிஃப்ட். இது என்னங்க? ஒரு கிஃப்ட். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும். வழியை சரியாக கண்டுபிடிச்சு வாழணும். அதுக்காக தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட், சத்தமாக சொல்லுங்க, கிஃப்ட் அருளப்பட்டு இருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுங்க? அருளப்பட்டு இருக்கிறது. எதுக்காக தேவன் இவ்வளவு பெரிய ஒரு வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார்? இவ்வளவு வேத வாக்கியங்களை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷன் யாருங்க? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனிதர்கள், மனுஷங்களாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க. ஆமா. ஆனால் நாம சொல்றதை விட நம்மளை பார்த்து யார் சொல்லணும்? என் பிள்ளை அப்படின்னு இயேசு சொல்லணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. சரி, ஆமாம், கவனிங்க. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் சொல்லுங்க. வேற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம பாசில் அது மொழிபெயர்க்கும் போது அவருக்கு கிடைச்ச வார்த்தை. ஒரு தேவனுடைய மனிதன் பாஸ் பண்ணினவனா இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா? அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கேட்குறமா? பாஸ் ஆயிட்டியா கேட்குறமா? இல்லை, ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்க மாட்டோம். எப்படி கேட்போங்க? பாஸ் ஆயிட்டியான்னு கேட்போம். அது ஃபெயில் ஆயிட்டுங்க. ஃபெயில் ஆயிட்டியா? அது எப்படி வருதுங்க? நமக்கு பரிதாபமாக வருது. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுதுங்க? பாஸ் ஆயிட்டானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவன் என்ன ஆயிட்டான்? ஃபர்ஸ்ட் லெவலை அவன் முடிச்சுட்டான். அவன் அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறது எல்லாத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்டான். ஆகவே அவன் அடுத்த லெவலுக்கு போகிறான். இவன் மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன ஆகிக்கிட்டே இருக்கணுங்க? லெவல் என்ன ஆகிக்கிட்டே இருக்கணும்? கூடிக்கிட்டே, பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல எல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ பரீட்சை வைப்பாங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் ஆண்டவர் பரீட்சை வைப்பார். எப்போ வேணாலும் பரீட்சை நடக்கும். ஹலோ, அந்த பரீட்சையிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? தேறணும், பாஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம். அப்படி பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எதை படிக்கணும்? பைபிளை படிக்கணும். பைபிள் படிக்கல, பைபிள் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஒரே லெவலில் தான் இருப்பீங்க. 30 வருஷம் ஆனாலும் விசுவாசியாக உட்காந்து சேரை தேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஊழியக்காரங்களாம் என்ன பண்ண மாட்டீங்க? உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குன்னு சொன்னேன், உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது? நிறைவேற்ற தெரியாது. ஏன்? நீங்கள் வேத வசனத்தை என்ன பண்ணல?
படிக்கல, வேத வசனத்தை வாசிக்கல, வேத வசனத்தை தியானிக்கல, வேத வசனத்தை சாப்பிடல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமா ஒரு தூதன் யோவானுக்கு சொல்றாரு, ஒரு புஸ்தக சோறில் கொடுத்து என்ன பண்ணுத சாப்பிடு. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு இடத்துல பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு இடத்துல பார்க்கலாம். சாப்பிடுங்கிறார். அப்படின்னா என்னது? என் ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய ஒரு உணவு. இந்த உணவை நீங்கள் எடுக்கத்தான் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளெல்லாம் ஜெயித்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு என்ன அயன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. நண்பர்களோட செலவிடுறதுக்கு நேரம் இருக்குது. கல்யாணத்துக்கு போகும்போது அப்படியே எவ்வளோ மினுக்க முடியுமோ சொல்லும்போது கோபம் வருதா? வந்துடுதா? இதெல்லாம் மினுக்குங்க, நான் வேண்டானே சொல்லலை. மினுக்கிறதெல்லாம் தப்பே. ஆமாம், மினுக்கி இன்னொருத்தனை கீழே தள்ளிவிடாதீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். ஆமாம், கவனிங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்குதுங்க? நேரம் இருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. இதை சொன்னால் என்ன வருது? கோபம் வருது. அப்போ உள்ள யார் இருக்கிறா? நான் சொல்லல. எப்போ பார்த்தாலும் பைபிளை படி, பைபிளை படி. என் வேலையே அதுதாங்க. 33 வருஷமா கணக்கு போடுறா, இங்கிலீஷ் படுறா, போயம் படுறா, செயல படுறா அப்படின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கே சொன்னதை கேட்டவன்லாம் உருப்பிட்டுட்டான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க புரியுதா? நான் வேலை செய்கிற இடத்துல என் பேச்சை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? உருப்பிட்டு நல்ல லெவலுக்கு போயிட்டான். நான் ஒரு முறை குச்சிப்பாளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். ஒரு முறை தான் போனேன். போன 3வது நாள்லேயே ஒரு பையன் சொல்கிறான், அவன் 4th படிக்கிறான். 4th படித்தான். அப்போ நான் போகும்போது, இந்த ஆசிரியரை மாற்றினாலே ஒழிய இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரமாட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, ஊரையே கூட்டிவிட்டாங்க. 4வது படிக்கிற பையன், அவங்க அப்போ 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த வாத்தியார் புதுசாக வந்தவர் என்னமோ பண்ணிட்டாரு. என் பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான். ஒன்றும் பண்ணலைங்க. அவனுக்கு எழுத்தும் தெரியல, படிக்கவும் தெரியல. டேய் இதை கொஞ்சம் காங்காச்சா படுறா, டெய்லியும் காங்காச்சாவை எழுதிக்கிட்டு வா, இதை தான் சொன்னேங்க. அவனுக்கு அதில் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அது அவனுக்கு எப்படி இருக்குதுங்க? விசனமா தெரிஞ்சிச்சு. பள்ளிக்கூடம் போக முடியும். இந்த வாத்தியார் என்ன பண்ணணும்? மாற்றணும். அவங்க அப்பங்காரன் நினச்சிக்கிட்டான் இந்த புதுசாக வந்த வாத்தியார் சரியில்லை போல தெரியுது. அவன் 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டான். நல்ல வேலை, பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்துல இருந்தார் ஒருத்தர். யோ அந்த ஆள் தொண்டை தண்ணி காய கத்திக்கிட்டு இருக்கிறாயா? ஒரு நிமிஷம் கூட அந்த ஆள் என்ன பண்ணுறதில்ல, சும்மா உட்கார்றதே கிடையாது. சோத்தை தின்னுபிட்டு உடனே பிள்ளைங்கிட்ட வந்துடுறாரு. நான் 4 நாளாக பார்த்ததில் இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியாரை நானே எனக்கே பெருமையாக பேசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்தவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இது வரைக்கும் நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. சோத்தத்தை விட்டு படுத்து தூங்கின வாத்தியாரை பார்த்துருக்கிறேன். ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாருங்க, மாடு மாதிரி உழைக்கிறாரு. 3 நாளில் முடிவு பண்ணிட்டான் அவன் என்னை பார்த்து. என்னத்தை கூட்டத்தை கூட்டிகிட்டு வர வாத்தியார், உன் பையன் சரியில்லை, உன் பையனை போய் ஒழுங்கு பண்ணு. அவர் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பையன் முடியவே முடியாதுன்ட்டான். இப்போ ஊரை சுற்றிக்கிட்டு தெண்டமாக 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. +2 முடிச்சிருக்கணும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன், கடைசியாக சொல்லிட்டான். இந்த ஸ்கூல் எனக்கு வாத்தியாரை மாற்ற மாட்டீங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, என்ன ஸ்கூலை மாற்றுங்க. கொண்டு ராமச்சந்திராவில் விட்டாங்க. ஒரே மாதம்தான் பள்ளிக்கூடம் போனான். எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்காதேன்னு சொல்லுவாங்க? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் வேணுமாட்டிருக்குது. படிக்கவே படிக்காதரா ராஜா, படுத்து நல்லா தூங்குடா சாமி அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடமாக தேடுனா பாவம். அவனுக்கு என்ன செய்யலிங்க, அங்கேருந்து விட்டம்பாளையம் வந்தான். விட்டம்பாளையத்துலேயும் படிக்க சொன்னாங்க. என்ன எங்கே போனாலும் படிக்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி சுற்றிக்கிட்டு தெரியுது, தெண்டமாக சுற்றுது.
தறியோட்ட போயிருந்தா கூட ஒரு நாளைக்கு 100 ரூபா 400 500 என்ன பண்ணலாம், சம்பாதிக்க. அதுக்கும் வளையமானுங்குது. இப்போ ஓட்ட தெரிஞ்சா தானே, கற்றுக்கலையே. இப்போ அதுக்கு போறதுக்கும் வளையமானுங்குது. தெல்லவாரியா ஊரையே புறம் சுற்றிக்கிட்டு தெரியுது. புத்திமதியை வெறுத்துட்டு போனால் கடைசி நிலைமை இதுதான். இதை நான் உங்களை யாரையும் மிரட்டுறக்கோ குத்தி காட்டுறக்கோ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. எதுக்கு நாம் என்ன ஆகணும், அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது படிங்க தொடர்ந்து படிங்க. தேறினவனாகவும் எந்த நற்கிரியையை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. 2 விஷயம். தேறினவனா இருக்கணும், எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியுள்ளவனா இருக்கணும். தகுதி இல்லாம நற்கிரியைகளை செய்தால் அது தேவ சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. நான் சொல்றது விளங்குதா? நல்ல கிரியைகள் நிறைய பேர் உலகத்தில் செய்யறாங்க. அன்னதானம் கொடுக்கறாங்க, ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறாங்க, ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா கடவுள் அங்கீகரிக்கணும்னா நம்ம கிட்ட தகுதி இருக்கணும். ஆமென், சத்தமா சொல்லுங்க. அப்ப எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு என்ன வேணுங்க, ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை எது உருவாக்குகிறது? வேத வசனம். அப்ப வேத வசனம் இல்லாத ஒரு மனிதன் என்ன நற்கிரியைகளை செய்தாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஏன்னா அவன் சரியில்லாத வாழ்க்கை. ஏசு ஒரு முறை சொன்னாரு, அடுத்த காணிக்கை கவரில் அதுதான் நான் பிரிண்ட் பண்ண போறேன், தீரப்போகுது. நீ காணிக்கை செலுத்த வருவினா, காணிக்கெல்லாம் கையில் எடுத்துட்ட, காணிக்கை போடுறதுக்கு முன்னால உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குது. சகோதரன் பேர்ல உனக்கு குறை இல்லை, உன் பேர்ல அவன் ஒரு வருத்தத்தோடு இருக்கிறான். சொல்லுங்க, என் பேர்ல என் மேல ஒருத்தன் வருத்தத்தோட இருக்கிறான். நீங்க நிறைய பேர் வருத்தத்தோடு இருப்பீங்க, நிறைய பேருக்கு மேல. அது அங்க எழுதப்படல. உங்க மேல ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், இந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒருத்தனுக்கு என்ன இருக்குதுங்க, வருத்தம் இருக்குது. அது உனக்கு தெரிய வருமானா காணிக்கைய போடாதேங்கிறார் ஆண்டவர். போட்டேனா அது விளையாது. அது அந்த விதை விளையாம போற விதைக்கு பேர் என்னங்க, முட்டை பொறிக்காம போனா அது கோமுட்டை. ஊசி போன விதைன்னு வச்சுக்கோங்களேன், பாலை விதை. பாலை விதை என்ன விதை? பாலை விதை, கருக்கா. நீ போடுற காணிக்கை என்ன, கருக்கா. அப்புறம் எனக்கு ஆசீர்வாதமே வரல. ஏன்? உன் கிரியை சரியில்லை, கிரியை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, நடக்க சரியில்லை. காணிக்கப்பட்டியில காணிக்க போடாத, வேஸ்ட். போய் ஒரு டீ பண்ண வாங்கி அதை குடிச்சிட்டு போ. ஹல்லேலூயா. எவ்வளவு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கவனிங்க. படிங்க. எந்த நற்கிரியைகளையும் செய்யாம என்னவாகணும், தகுதியுள்ளவனா மாறவும். அவைகள் உபதேசத்துக்கும். அவைகள் எதுக்குங்க? உபதேசத்துக்கும். உற்சாகப்படுத்திருக்கு இல்லைங்க, எதுக்குங்க? வேத வசனம் எதுக்கு? உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. 4 காரியத்தை இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில செஞ்சுச்சுன்னு சொன்னா நீங்க 2 குவாலிட்டி உங்ககிட்ட உருவாகும். சொல்றது விளங்குதா? வேத வசனம் பிரசங்கியார் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலையோ வேத வசனம் உங்களிடத்துல 4 காரியத்தை செய்யணும்.
அந்த 4 காரியத்தை செஞ்சா அதுக்கு நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா, அதுக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க வணஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை 2 தகுதியுள்ள மனுஷனா மாற்றிடும். ஒருத்தருக்கு தான் விளங்கி இருக்குது. என்னென்ன 4 காரியம் படிங்க. உபதேசம். உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியணும். என்னங்க? முதல்ல உபதேசம். அப்புறம் கடிஞ்சுக்கிறது. என்ன திமிர் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வ. இதுதான் என்னங்க? ஏன் சிஸ்டர் இப்படி செஞ்சீங்க? இதுக்கு பேர் கடிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன் பிரதர் இப்படி செஞ்சிட்டீங்க நீங்க? இதுக்கு பேர் கடிந்து கொள்ளுதலா? இதுக்கு பேர் என்னங்க? தடியும் ஒடியாம பாம்பும் சாவாம பாம்படிக்கிறது. எப்படிங்க சிஸ்டர்? எத்தனை வருஷம் நீங்க சபைக்கு வர்றீங்க, ஏங்க சிஸ்டர் நீங்க போய் இப்படி செய்யலாமா இப்படின்னு கேட்டா தடியும் ஒடியாது பாம்பும் சாவாது. ஏம்மா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா, எவ்வளவு துணிகரம் இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு போய் ஒரு சகோதரனை ஒரு சகோதரிகிட்ட நான் பேசினா இதுக்கு பேர் என்னங்க? அடிக்கிற அடியில தடியும் ஒடியுது பாம்பும் சாவுது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆளு திருந்தணும். இப்படி பண்ண முடியுமா உங்களை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் சார், நீங்க திட்டுங்க சார் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒரு சிலருக்கெல்லாம் கை உயரமானுங்குது. எதுக்கு வம்பு? அவர் பாட்டுக்கு வந்து வீட்டில் வந்து திட்டி நான் சீத்து பூத்துன்னு அழுது கடைசியில் சபையை விட்டு நின்று எதுக்கு நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன்? மேலே 2 சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லைங்க. தப்பு செய்யும்போது நம்மளை என்ன பண்ணணும்? கடிந்து கொள்கிற ஆள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமாம், தயவு செஞ்சு உங்ககிட்ட பழகிறவங்க உங்கள் தப்பை கண்டுக்காமல் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள விட பெரிய எதிரி வேறு யாருமே கிடையாது. உங்கள் தப்பை கண்டுக்காம உங்ககிட்ட அன்பா அப்படி என்ன இதெல்லாம் சொன்னால் அவங்க சங்கடப்படுவாங்க, அதனால் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட அப்படியே போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டு காணாமல் போகிறது. நம்ம கூட அடிக்கடி சொல்லு, நமக்கு எதுக்கு அந்த வம்பு, கண்டு காணாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார்? அவங்களுக்கு எதிரி. ஒருத்தன் குழியில் விழ போகிறான், பெட்ரோல்னு தெரியாமல் தலைமையில எடுத்து ஊற்றிக்கிட்டான். விளங்கிக்கணும், பெட்ரோல் கேனில் இருக்கிற பெட்ரோல்னு தெரியல. அவன் இது வரைக்கும் பெட்ரோலே என்ன பண்ணல, பார்க்கல, எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டான். இப்போ அடுப்பண்டைக்கு போக போகிறான். நமக்கு எதுக்கு வம்பு, போனால் போயிட்டு போகிறான். அதான் அவன் பாடு. அப்படின்னா அவன் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? நீ வீட்டுட்டு வேகமாக ஓடியார வேண்டியது வரும். ஏன்னா அது பெட்ரோல் பிடிச்சி சிலிண்டர் வெடித்து அந்த வீடு என்ன ஆகிரும், வீணாக போயிடும், குடும்பமே வீணாக போயிடும். அப்போ நீ எச்சரிக்கலை அப்படின்னு சொன்னால் அது உனக்கு ஆபத்து, உனக்கும் ஆபத்து, உனக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. ஆகவே ஒரு ஊழியக்காரன் கட்டாயமாக தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும், கடிஞ்சுக்கணும். கடிந்து கொள்ளுதலுக்கு மிருக குணம் உள்ளவன் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பானா, பிடிக்காது அதெல்லாம் உங்களுக்கு. ஆமாம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் வீட்டு பீரோ முழுவதும் 500 ரூபாய் கட்டார் நிரம்பி இருக்கும். நீ சிரித்தால் உன் தங்கப்பல் வெளியே தெரியும். இப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேண்டாம், கடிந்து கொள்ளணும். சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரத்தில் சந்தோஷப்படுத்தணும். சீக்கிரம் வாசிங்க. சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறது அப்படின்னா என்னங்க? எழுத்து படிப்பிக்கிறாங்கல்ல, ஒழுக்கத்தை படிப்பிக்கிற மாதிரி. இதுதான் நீதி, இப்படி தான் நீ என்ன பண்ணணும், வாழணும், இப்படி தான் பேசணும். சிஸ்டர் இப்படி பேச
கூடாது சிஸ்டர். மன்னிக்கணும் சிஸ்டர், மறக்கணும் சிஸ்டர். பிரதர் நீங்கள் மறக்கணும் பிரதர், குடும்பமாக ஒற்றுமையாக வாழுங்க பிரதர். இப்படியெல்லாம் சொல்லி உங்களை என்ன பண்ணுறதுங்க, நீதிக்குள்ளே நடத்துகிறது. இப்படி நடத்தினா நீங்கள் என்ன ஆவீங்க, ப்ரொமோஷன் ஆவீங்க, தேறினவங்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன ஆவீங்க, எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. மறுபடியும் இப்போ மத்தேயு 7:21 வந்துடுவோம். மத்தேயு 7. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் இருக்கிற சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1:4 படிக்கிறீங்க. மேல 3 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதானா? 3வது வசனம் உள்ளதான். 4வது வசனம். அவர் இருங்கம்மா, நானே வந்துடுறேன். மாற்றி குறிச்சிட்டு நட்டு 2 பேதுரு. சரி, 2 பேதுரு, மன்னிக்கணும், 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நல்லா கவனிங்க, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவம்னா டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் எதுக்கு? பணக்காரரா அவருக்கா? வாக்குத்தத்தம் எதுக்குங்க? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு? உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கு. நான் உன்னோடு கூட இருப்பேன். எதுக்கு இந்த வாக்குத்தத்தம்? நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம்